இந்த ஐபிஎல் 2026 மினி ஆப்ஷனில் சிஎஸ்கே இந்த ஒரு பிளேயரை கான்வேக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக கன்ஃபார்மாக டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ் கைஸ், நான் சொல்கிற போகிற இந்த 3 பிளேயரில் சிஎஸ்கே ஒருத்தர் எடுத்தால் சிஎஸ்கே டீமுடைய ஓப்பனிங் காம்பினேஷன் ஃபுல் சார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். என்ன நடக்குது, யார் அந்த பிளேயர்ஸ், அவங்க பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலில் பார்த்துடலாம். அண்ட் கைஸ், திடீர்னு எதுக்கு இவ்வளோ அமைதி சஞ்சு சாம்சன் ட்ரேடில் ஒரு அப்டேட்ஸுமே இல்லை. சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் நடக்குமா? சஞ்சு சாம்சனுடைய லேட்டஸ்ட் நியூஸ் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்தலாம். ஓகே வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம சஞ்சு சாம்சன் ட்ரேட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் ஐபிஎல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன நினச்சி, லைக் சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு தான் ட்ரேட் ஆக போகிறப்ப 100%. ஸோ நம்ம பிளேயிங் லெவனெல்லாம் சஞ்சு சாம்சனை வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் கைஸ். கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் நடக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். 0.01% சான்ஸ் கிடையாது. பிகாஸ் ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கைக்வாட், ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே இந்த 3 பிளேயரில் ஒருத்தரங்க தந்துடுங்கப்பா சிஎஸ்கே, நாங்கள் கண்டிப்பாக சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ஆர்ஆர் இருந்தாங்க. பட் சிஎஸ்கே அதை அக்செப்ட் பண்ணல கைஸ். நாங்கள் கண்டிப்பாக பிளேயர் டு பிளேயர் ட்ரேட்னா ஒத்துக்க மாட்டோம், நீங்கள் ஆல் கேஷ் டீல்னா நம்ம இப்போவே சஞ்சுவை ட்ரேட் நடத்தி முடிச்சிக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க. பட் ராஜஸ்தான் சஞ்சு சாம்சன் போகிறார் அப்படின்னா ஃபுல் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கே கூட இந்த ட்ரேட் ராஜஸ்தானுக்கு ஒத்து போல கைஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் நடக்காது. அப்படின்னா வேறு டீமுக்கு சஞ்சு ட்ரேட் ஆகிடுவார் அப்படின்னா அப்படியும் இல்லை கைஸ். சஞ்சு சாம்சனுக்காக வேறு டீம் கிட்டேயோ ஆர்ஆர் போய் ட்ரேட் அப்ரோச் வச்சிருக்காங்களாமா. பட் எந்த டீம் கூடவுமே ஆர்ஆருக்கு இந்த ட்ரேட் அப்ரோச் ஒத்து வரல. ஆல் 10 டீம்ஸ் கிட்ட ட்ரேட் அப்ரோச் வச்சிருக்காங்க. பட் ட்ரேட் இது நடக்காது. கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் எந்த ஒரு டீமுக்குமே ட்ரேட் ஆக மாட்டார். அப்படின்னா ஆர்ஆர்லேயே ஸ்டே பேக் பண்ணிட்டு வர சஞ்சு அப்படின்னா அப்படியும் இல்லை கைஸ். சஞ்சு கண்டிப்பாக ஆர்ஆரை விட்டு வெளியில் வரதா போகிறாரு. அண்ட் லைக் ராகுல் டிராவிட் வெளியில் போகிறாரு, சஞ்சு சாம்சன் அங்கேயே இருந்துவிடுவார் அப்படின்னு நம்ம நினச்சா இல்லை கைஸ். ஸ்கிரிப்பர்ஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் அண்ட் ராகுல் டிராவிட் கூட ஒரு மேஜர் ப்ராப்ளம் கண்டிப்பாக கிடையாது. எஸ், ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் அண்ட் சஞ்சு கூட இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் இருக்குது. கண்டிப்பாக சஞ்சு ஆர்ஆரை விட்டு வெளியில் வர போகிறாரு. பட் அப்படி எப்படி வர போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சஞ்சு ஆப்ஷனுக்கு போக போகிறாரு. கைஸ், இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆருக்கு அதிகமான ட்ரேட் ஃபீயை ஆஃபர் பண்ணலாம். லைக் சிஎஸ்கே, நீங்கள் சஞ்சுவை தந்துடுங்க, ஆப்ஷனுக்கு விட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரேட் ஃபீ கிடைக்காது. ஜஸ்ட் 18 crores தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வேறு எந்த டீமுக்குமே சஞ்சு போயிடுவார். அண்ட் நாங்கள் உங்களுக்கு ட்ரேட் ஃபீ ஆஃபர் பண்ணுறோம், நீங்கள் இப்படியே ட்ரேட் நடத்தி முடிச்சிக்கலாம், உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ட்ரேட் ஃபீ ஆச்சும் கிடைக்கும், ஆப்ஷனில் விட்டு அந்த ட்ரேட் ஃபீயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே வேணும்னா இந்த மாதிரி ஒரு கன்வர்சேஷனை கண்டிப்பாக ராஜஸ்தான் கூட வச்சு பார்க்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக தெரியுது. லைக் ஆர்ஆர் இதை பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தான் பெனிஃபிட் இருக்கும். அண்ட் சில பல ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே ட்ரேட் நடக்காது, நல்லதாக போச்சுப்பா, பிகாஸ் ஏஷியா கப்பில் சஞ்சு சாம்சன் சுத்தமாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லி. கைஸ், ஆக்சுவலாக சஞ்சு சாம்சன் ரொம்ப நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த ஏஷியா கப்பில். அவருடைய ஸ்பாட் கிடையாது, பட் இருந்தாலும் ஓப்பனர் ஒருத்தர் வந்துட்டார். ஸோ அதனால் வேண்டா விருப்பமாக கண்டிப்பாக அவர் கீழே போய் விளையாடி ஆகணும். அண்ட் அங்கேயுமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சஞ்சு சாம்சன். அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு இன்னும் சஞ்சு சாம்சன் எடுத்துன்னு வரது பெனிஃபிஷியல் தான். அண்ட் நம்மளுக்கு டாப் ஆர்டரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் கிடைக்கும் போது ஆயுஷ் மாதிரி கூட ஒரு நல்ல காம்பினேஷன் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஓகே, சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே நடக்கவே இல்லை. நம்ம ஃபாரின் ஓப்பனரை வச்சு தான் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கான்வே ரிலீஸ் பண்ணி இன்னொரு ஓப்பனரை நம்ம கண்டிப்பாக எடுத்துன்னு வரதா போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த 3 ஓப்பனர் யாராக இருக்க போகிறாங்க கான்வேக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டாக கான்வே ரிலீஸ் ஆவார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வித்தவுட் அ டவுட் கான்வே ரிலீஸ் தான் ஆக போகிறாரு கைஸ். பிகாஸ் ஜேஎஸ்கேல ஆல்மோஸ்ட் கழட்டி விட்டாங்க கான்வேயை. அண்ட் கண்டினியூஸாக கான்வேக்கு நல்லா சான்சஸுமே கொடுத்தாங்க இந்த ஐபிஎல் எண்டில். பட் அவ்வளோவா சைன் பண்ணல கான்வே. லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், அதுக்கு முந்தின மேட்ச் எல்லாம் கான்வே நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் கான்வே கண்டிப்பாக 2025 T20 ஸ்டாண்டர்ட்ஸுக்கு செட் ஆக மாட்டேங்கிறாரு. இன்னும் நம்ம 2023 நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் கான்வே அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஓவர் டிபெண்ட்டாக இருக்காமல் நம்ம அதிகமான ரொம்ப பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த ஆப்ஷனில். ஸோ அவங்க எதாவது பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது 6.75 crores நம்ம ரெண்டு ஓப்பனராக எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் அதனால் சிஎஸ்கே கண்டிப்பாக கான்வே ரிலீஸ் பண்ணதான் போகிறாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக கம்மியான ரேட்டில் பை பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சிஎஸ்கே பண்ணவே மாட்டாங்க. கான்வே விட்டு சிஎஸ்கே கண்டிப்பாக மூவ் ஆன் ஆக போகிறாங்க. அதை நம்ம ஜேஎஸ்கே ஆப்ஷன்லேயே பார்த்துட்டோம். ஓகே, அப்படி சிஎஸ்கே மூவ் ஆன் ஆகுறாங்க கான்வே விட்டு அப்படின்னா எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சிஎஸ்கே இருக்குது இந்த ஆப்ஷனில் அப்படின்னு பார்த்துடலாம். லைக் இவங்கெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது சிஎஸ்கே காம்பினேஷனுக்கும் செட் ஆகுறாங்க.
அண்ட் சிஎஸ்கே சில பிளேயர்ஸில் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுடைய தேர்ட் பிளேயர் ஜானி பேர்ஸ்டோ. எஸ் கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், லைக் டெவால்ட் பிரேவிஸுக்கு முன்னாடி ஜானி பேர்ஸ்டோ தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருந்தார் சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணுறதுக்கு. பட் ஃபைனல் மூமெண்ட்டு ஸ்டீஃபன் ஃப்ளமிங்ஸ் தான் டெவால்ட் பிரேவிஸாக சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தார். ஸோ அதனால ஜானி பேர்ஸ்டோ அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே சைன் பண்ணல. பட் இங்கே திருப்பியும் சிஎஸ்கேக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, லைக் ஜானி பேர்ஸ்டோ எடுத்துன்னு வரதுக்கு. அண்ட் ஜானி பேர்ஸ்டோ ஐபிஎல்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜேஎஸ்கேலையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் ஜானி பேர்ஸ்டோ. எப்படி ஜேஎஸ்கேலேருந்து கழட்டி விட்டாங்க பேர்ஸ்டோவே அப்படின்னே தெரியல. பட் கைஸ், பேர்ஸ்டோ ஒரு நல்ல ஓப்பனர் அண்ட் அக்ரெசிவாக விளையாடுவார். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பைனர்ஸ் நான் அப்போவே சொல்லிட்டு இருக்க மாதிரி கண்டிப்பாக சிஎஸ்கே டாப் ஆர்டரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பைனர் தேவை. ஸோ அதனால் ஜானி பேர்ஸ்டோ ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸாக இருக்கிறது கான்வே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அடுத்ததாக கொஞ்சம் வியர்டான ஆப்ஷன் சாம் கான்ஸ்டர்ஸ். எஸ் கைஸ், சாம் கான்ஸ்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, லைக் டெஸ்ட்டாக தான் ப்ளே பண்ணியிருக்காரு, இன்னும் T20 ப்ளே பண்ணல ஓடவா. பட் நல்ல பிளேயர் மாதிரி தெரியுறாரு, ஒரு T20 ஸ்டாண்டர்ட்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியுறாரு. அண்ட் அக்ரெசிவாக விளையாடுறாரு. பட் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே போகவே மாட்டாங்க சாம் கான்ஸ்டர்ஸுக்கு. ஒரு ஆப்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ண போகிறாரு இல்லையா, அதே ஒரு பெரிய டவுட். பட் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் சாம் கான்ஸ்டர்ஸை சிஎஸ்கே எடுத்துன்னு வந்தா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது பர்சனலாக. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சாம் கான்ஸ்டர் செட் ஆவாரா சிஎஸ்கே ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு? இல்லை, அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ ஓகே, இதுதான் லாஸ்ட் ஆப்ஷன், இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கும். லைக் இந்த ஆப்ஷன் தான் சிஎஸ்கே கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் இவரோட ரீசன்ட் ஃபார்மே நல்லா இருந்திருக்கு. அண்ட் சிஎஸ்கே ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஒரு செட்டு ஆகுறாரு. அண்ட் சிஎஸ்கேக்கு பிடிச்ச நேஷன்லேருந்து வர நியூசிலாந்து பிளேயர் தான் கைஸ் இவர். டிம் சைஃபர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை கைஸ், டிம் சைஃபர்ட் இல்லை, டிம் சைஃபர்ட் மாதிரி இன்னொரு பிளேயர் இருக்கிறாரு. எஸ் கைஸ், ஃபின் ஆலன். எஸ் கைஸ், ஃபின் ஆலன் ரொம்ப நல்லா விளையாடிருக்காரு இந்த எம்எல்சியால இருக்கட்டும் அண்ட் அதர் T20 லீக்ஸ்னுமே ஃபின் ஆலனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் ஓப்பனர் நம்ம டீமில் வரார் அப்படின்னு சொன்னால் இன்னுமே நல்லா இருக்கும் கைஸ் நம்ம டீமுக்கு. அண்ட் இவருக்கு கொஞ்சம் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக தான் இருந்திருக்கு, ஜஸ்ட் ஆர்சிபியில் இருந்திருக்காரு, பட் ப்ளே பண்ணது இல்லை. அண்ட் இவர் ஒரு கீப்பர் பேட்டர் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ், ஆக்சுவலாக நம்ம டீமில் நிறைய கீப்பர் பேட்டர் இருக்காங்க, இது அவருக்கு மேஜர் அட்வான்டேஜாக இருக்காது. பட் ஒரு நல்ல ஓப்பனர் கைஸ் ஃபின் ஆலன். அண்ட் ஜஸ்ட் இன்னும் 26 இயர்ஸ் தான் ஆகுது, ஒரு யங் ஓப்பனர், சாலிடாக மாத்திரை கூட செட் பண்ணலாம் இவர் எடுத்துன்னு வந்தான். அண்ட் சிஎஸ்கேடைய ஃபார்முலா படி நியூசிலாந்து பிளேயர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஆல்மோஸ்ட் ஒரு நியூசிலாந்து பிளேயர் போகிறாரு, அவருக்கு இன்னொரு நியூசிலாந்து பிளேயர் வந்து ரிப்ளேஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும் போது ஃபின் ஆலன் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் இதை தவிர்த்து நிறைய யங் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க, லைக் ஸ்டீவ் ஸ்லாக், டிம் சைஃபர்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. பட் இந்த 3 ஆப்ஷன் கான்வேக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் உங்களுக்கு எந்த பிளேயர் கான்வே ரீப்ளேஸ் பண்ணால் டீமில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.